Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் 2025 அதாவது கீழமை நீதிமன்ற வேலை வாய்ப்புக்கு உண்டான எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப், ஜெராக்ஸ் ஆபரேட்டர் இந்த மாதிரியான ரோலுக்கு வந்து செலக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தக்கூடிய தருணத்துல அபிஷியலா பிப்ரவரி 1ஆம் தேதி என்ன அப்டேட் பண்ணிருந்தாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது சிவி லிஸ்ட் ஆன்லைன்ல வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. குரூப் 4க்கு எப்படி நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணமோ அதே மாதிரி ஆன்லைன்ல வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது எல்லாருமே இதுக்கு வந்து பண்ணிக்கலாம். மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா செக்யூர்டு மார்க்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோல யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். தெளிவா அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. தமிழ்ல எவ்வளவு மார்க் எடுத்தவங்க அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி பார்ட் பி ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து எவ்வளவு மார்க் எடுத்தவங்க வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கு. ப்ரோ நாங்க பண்ணலாமா, எங்களுக்கு லாகினே ஆக மாட்டேங்குது, ப்ரோ நாங்க பண்ணலாமா, நான் மார்க் ரொம்ப கம்மியா எடுத்திருக்கேன், ப்ரோ நான் மார்க் 170க்கு வந்து 150 எடுத்திருக்கேன், ப்ரோ நான் 170க்கு வந்து 100 மார்க் எடுத்திருக்கேன், நான் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நேத்து போட்ட வீடியோல வந்து கமெண்ட்ல கேக்குறீங்க. உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வந்து கொடுத்துட்டா ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து நீங்களே பண்ணிக்க முடியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுங்க. சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அபிஷியலா வந்து அந்த எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப், ஜெராக்ஸ் ஆபரேட்டர், ப்ராசர் ரைட்டர், ப்ராசர் சர்வர் இந்த மாதிரியான ரூலுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டு செலக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தக்கூடிய தருணத்துல பிப்ரவரி 1ஆம் தேதி ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்து அவங்க அபிஷியல் வெப்சைட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்க, அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணி தான் நாங்க என்ன பண்ணுவோம்னா கட் ஆஃப் செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் நம்ம நேத்தே வந்து படிச்சு பார்த்துட்டோம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்க இன்டிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிப்ரவரி 3ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி 6ஆம் தேதிக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல மட்டுமே நீங்க வந்து பண்ணணும், எல்லாமே பிடிஎஃப்ல மட்டும் தான் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சோ இப்போ வந்து மினிமம் மார்க் வந்து என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து கேட்கலாம். சோ அவங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல அதாவது எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப் இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் நீங்க வியூ பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, பொது எழுத்து தேர்வு அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இடத்துல பகுதி ஆ அதாவது பார்ட் ஏல வந்து பொது தமிழ் ஜெனரல் தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெட் டிஇடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 50 மார்க்குக்கு வந்து கேட்பாங்க. 50 கொஸ்டினுக்கு வந்து 50 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு மார்க், அப்ஜெக்டிவ் டைப்ல தான் கொஸ்டின் வந்து இருக்கும். இந்த 50 கொஸ்டினுக்கு 50 மார்க் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும். சரிங்களா? இதுல வந்து மினிமம் குறைஞ்சபட்ச மதிப்பெண் பாஸ் மார்க் என்ன அப்படின்னா 50க்கு நீங்க 20 மதிப்பெண் எடுத்திருந்தால் பாஸ் மார்க், அதாவது தமிழ்ல மட்டும். பார்ட் பி ல அதாவது பகுதி ஆல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொது அறிவு அதாவது ஜெனரல் ஸ்டடிஸ், ஆப்டிடியூடு, மென்டலி ஆப்டிடியூட், மென்டல் டெஸ்ட், சரிங்களா? இந்த கேட்டகரியில 120 மார்க் வந்து கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. 120க்குமே 120 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு மார்க் அப்படிங்கிற இடத்துல இந்த 120 கொஸ்டினுக்கு நீங்க 48 கொஸ்டின் அடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பாஸ் மார்க். சரிங்களா? இதுதான் வந்து மினிமம் குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் அப்படிங்கறத பார்க்கும்போது இது. சரிங்களா? 48ஐயும் 20ஐயும் கூட்டணும் அப்படின்னா 68 வருதுங்க. 170 மார்க்குக்கு 68 மார்க் எடுத்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஆன்லைன்ல வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு வந்து எலிஜிபிள். ஏன்னா ஆக்சுவலா வந்து குரூப் 4ல வந்து எப்படி டிஎன்பிசி குரூப் 4ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மார்க் நல்ல ஒரு கம்யூனல் ரேங்க்ல மார்க் ஹையா எடுத்துருக்கக்கூடியவங்க தான் வந்து ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு பிடிஎஃப் கொடுத்துட்டாங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள ஆன்லைன்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. பட் இவங்க அப்படி வந்து கொடுக்கல. இவங்க வந்து எல்லாருமே வந்து கொலை போடணும் அப்படிங்கறதுக்காக வந்து கொஞ்சம் ஷார்ட்டா வந்து கொடுத்துட்டாங்க. நீங்க குழம்ப வேண்டாம் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா தெளிவா வந்து பாத்தீங்கன்னா கிளியரா வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்காக நம்ம ரெடியா இருக்கோம். சரிங்களா? ஓகே, அடுத்த அப்டேட்லாம் நீங்க வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல எல்லாமே ஒவ்வொரு அப்டேட்டா உங்களுக்கு ஷேர் பண்றேன். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதை சொல்றாங்க இவங்க இதை சொல்றாங்க ப்ரோ நாங்க பண்ண வேண்டாமான்னு சொல்லிட்டு தயவு செய்து யாருமே வந்து உங்களுடைய ப்ரியாரிட்டியை நீங்க வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். சரிங்களா? ஓகே, அப்போ உங்களுடைய மார்க்கை நீங்க கூட்டி பாத்தீங்க அப்படின்னா 48 மார்க் 68 மார்க் வந்து வந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து எலிஜிபிள் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்கிரீனை வந்து பாருங்க, இது வந்து ஒரு கேண்டிடேட்டோடைய அபிஷியல் ரிசல்ட் காப்பி. ஸோ இதுல வந்து ஜூனியர் பெயிலிஃப் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் அவங்க வந்து அப்ளை பண்ணி போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணி எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட பார்ட் ஏ மார்க் வந்து 48, பார்ட் பி ல வந்து 95 மார்க்.
ரெண்டையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 143 மார்க் வந்து இவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு வந்து எலிஜிபிள். சரிங்களா? ஸோ எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பிஎல்எஃப், ஜூனியர் பிஎல்எஃப், ஜெராக்ஸ் ஆபரேட்டர் இந்த ரூல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 10th 10ஆம் கிளாஸ் படிச்சவங்க எல்லாமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எவ்வளவு மார்க்குக்கு வந்து எக்ஸாம் எழுதிருப்பீங்கன்னா டோட்டலா வந்து 170 மார்க்குக்கு எக்ஸாமினேஷன் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து எழுதிருப்பீங்க. மீதி 30 மார்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைவா வந்து இருக்கும். அதாவது இன்டர்வியூ இருக்கும். அந்த 30 மார்க்ல ஒரு 20 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து 20-25 மேல எடுத்துட்டீங்கன்னா கிளியர் ஆயிருவீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கும். சரிங்களா? சோ இப்ப ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல 68 மார்க் மேல எடுத்துக்க 70 170க்கு 68 மார்க் எடுத்துக்கக்கூடியவங்க எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஏன் எதுக்காக ப்ரோ இந்த மாதிரி வந்து சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்கலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன்ல சர்டிபிகேட் நம்ம அப்ளை எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து மிஸ் மேட்ச் அப்ளை பண்ணிருப்போம். இல்ல வந்து ப்ரியாரிட்டி சர்டிபிகேட்காக நம்ம வந்து கொடுத்துருக்க மாட்டோம். அந்த இடத்துல வேற ஏதாவது வந்து அக்னாலஜ்மெண்ட் காப்பி நம்ம வந்து வச்சிருப்போம். பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மாசம் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து ஒரிஜினல் வந்து இருக்கும். அப்போ நீங்க ஒரிஜினல் சர்டிபிகேட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணி விடணும் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க நல்லா வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பா நீங்க சர்டிபிகேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும் தான் வந்து இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து டிசி எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து டிசி வந்து கேட்டிருக்காங்கன்னா டிசி எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்ல வந்து கலர்ல தான் வந்து ஒரிஜினல் வந்து இருக்கும். இப்ப எல்லாருமே நம்ம ஜெராக்ஸ் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும்போது கலர்ல வரும். கலர்ல வந்து இல்லாம பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அப்பதான் வந்து எங்களுக்கு வந்து விசிபிளா வந்து கிளியரா வந்து தெரியும். இங்க விசிபிளாவும் கிளியராவும் வந்து தெரியாத இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நாங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் உங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ நீங்க ஒரு விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டைம் இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் இருக்கு. இன்னைக்கு காலையில 6 மணிக்கு ஓபன் ஆயிடுச்சுங்க. பிப்ரவரி 6ஆம் தேதி ஈவினிங் 5:59 வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல வந்து இந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். யூசர் ஐடி பாஸ்வேர்டு நிறைய பேருக்கு தெரியலன்னு சொல்றீங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு எப்படி வந்து ஃபர்கட் பண்ணி எடுக்கிறது, எப்படி ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து அப்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். உங்களுக்கு இது அப்லோட் பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இன்ஸ்டால வந்து பாத்தீங்கன்னா மறக்காம நீங்க வந்து டிஎம் பண்ணலாம். நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி இருந்தாலும் நீங்க நியர்பைல இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு வந்து பண்ணுவீங்க. பட் ப்ரௌசிங் சென்டர்ல பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டா அந்த கேபிக்குள்ள வந்து பண்றாங்களா அப்படிங்கறத வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறதையும் நீங்க வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க. அப்படி உங்களால வந்து வெளியில போக முடியல, உங்களுக்கும் பண்ண முடியல அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம என்ன பண்றோம்னா தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இன்டர்நெட் ஹெல்ப் டெஸ்க் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றது, அதே மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குலாம் அப்ளை பண்ணி கொடுக்கறது, இ சேவை சர்டிபிகேட்ஸ் அப்ளை பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஆன்லைன்ல வெரிஃபை பண்றது மாதிரி எல்லாமே நம்ம என்ன பண்றோம்னா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான கவர்மெண்ட் ஜட்ஜஸ் மட்டும் நம்ம வந்து கேண்டிடேட்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். சரிங்களா? இதான் வந்து அப்டேட். சோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க வந்து இந்த இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. நம்ம சார்பில் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.